உடன்பிறப்பே வா! இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் தொகுதி வாரியாக மாசேக்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கியமானவர்கள சந்திச்சிட்டு இருக்காரு இல்லையா? திமுகவுடைய தலைவரும், முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின். அந்த தொகுதியுடைய நிலவரம், மாவட்ட நிலவரம், அப்புறம் அரசு திட்டங்கள் எல்லாமே முழுமையாக அங்க போய் சேர்ந்திருக்கா? எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி பல விஷயங்களிலும் அங்க அந்த நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு திருநெல்வேலி மற்றும் சங்கரன் கோயில் இந்த தொகுதிகளுக்கான நிர்வாகிகளோடும் சில விஷயங்கள பகிர்ந்திருக்காரு. அதுல முக்கியமா நெல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏராளமான கோஷ்டி பூசல்கள் இருந்துட்டு இருக்குங்க. அது எல்லாமே இனிமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா யாரா இருந்தாலும் சரி, சிவியரா ஆக்ஷன் எடுக்கப்படும். நாங்க தயக்கமே காட்ட மாட்டோம் அப்படின்னும் எச்சரிக்கை குடுத்திருக்காரு. ஏன்னா, ஏற்கனவே நெல்லையில மேயர் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த மாவட்டத்தில மட்டுமே கிட்டத்தட்ட 6 கோஷ்டிக்கு மேல இருக்கு. ஸோ, இவை எல்லாவற்றையும் சரி பண்ணும், ஒழுங்கா வேலை பார்க்கணும் அப்படின்னு எச்சரிக்கை குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, இந்த முறை இந்த நெல்லை தொகுதியில பாஜக தோற்கடிக்கப்படணும். ஏன்னா, அதனுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். அவரு வெற்றி அடைஞ்ச ஒரு தொகுதி. அதனால இறங்கி வேலை பாருங்க. தலைவரே தோத்தா தான் அது ஆளும் திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜ கொடுக்கும் அப்படின்னும் சில கட்டளைகளையும் போட்டிருக்காரு மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க நெல்லை வட்டார உடன்பிறப்புகள்ங்க.